வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே வந்து நம்ம ஜுவான், அதுக்கப்புறம் ஜுவானோட அப்பா எல்லாருமே டெரஸ் வந்துட்டாங்களா. அப்போ வந்து ஜுவான் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாருங்கப்பா, சன்ஹாவும் ஹேஜுனும் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கும் சோலும் போகிறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அப்பாவும் வந்து ஷாக் ஆகிடுறாரு. சோல் போறியா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ சன்ஹா வந்து சொல்கிறாரா, ஆமாம் அம்மா வாழ் தான் அப்படின்னும் போது சரி ஓகேன்ற மாதிரி அவர் இருப்பாரா. அவள் தான் ஜுவானுக்கு ஒன்றும் புரியாது, என்னப்பா எல்லாருக்கும் இதை பைத்தியம் பிடிச்சிருச்சா, இவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் சண்டை போடுங்கப்பா, அவனுங்களை திட்டுங்க அப்படின்னும் போது அவங்க அப்பாவும் எதுவும் சொல்ல மாட்டாரா. அப்போ ஜுவானுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும். எனக்கு ஒன்றுமே புரியல, ஆளாளுக்கு அமெரிக்கான்றீங்க, எவ்வளோ தூரம் அதெல்லாம், ஃபேமிலி விட்டு போகிறேன்றான், ஹோம் விட்டு போகிறேன்றான், உங்களுக்கு புரியலையாப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷனாக கத்திட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜுவானோட அப்பா கூப்பிட்றப்போ ஹேஜுனை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. சன்ஹாவும் நான் வந்து ஜுவான்கிட்ட பேசுகிறேன், ஹேஜுன் நீ கீழே போன்னு சொல்லிடுவாரா. அப்புறம் சன்ஹா வந்து ஜுவான்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது ஜுவான் ரொம்ப டென்ஷன் ஆகும். என்ன புரிஞ்சுக்கணும், நீ வந்து உன் ஃபேமிலி பற்றி மட்டும் தான் கவலைப்படுற, அவங்க தானே உன்னோட ரியல் ஃபேமிலி, நாங்கள் ஒன்றும் உன்னோட ரியல் ஃபேமிலி இல்லை, உன் அம்மா உன் தங்கச்சின்னு கவலைப்படுறேன், நீ போனதுக்கப்புறம் நானும் அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் நீ யோசிக்கல அப்படின்னு கேட்குறப்போ இவர் ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் சொல்லுவார், ஏன் நான் கவலைப்படக்கூடாதா, என்னோட தங்கச்சி என்னோட அம்மா தானே, நான் தானே பார்த்துக்கணும், எனக்கு அடுத்த வருஷம் 20 வயசு ஆக போகுது, என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், உனக்கு இது கூட புரியலையா அப்படின்னும் போது ஜுவான் அப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க. ஓகே புரியுது, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கீழே நானும் என் அப்பாவும் வரல போல இருக்குது, இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுவாங்க. அப்புறம் கீழே போயிட்டு எல்லாரும் ஒன்றா சாப்பிட உட்காரும்போது நம்ம ஜுவான் மட்டும் சாப்பிடாம அவங்க பாட்டு கதை போட்டிப்பாங்க. ஹேஜுன் கூப்பிட்டு பார்ப்பாரு, ஆனால் ஜுவான் வர மாட்டாங்களா. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம சன்ஹா வந்து அவங்க அப்பா இருக்கார்ல, அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் சோல் தான் மூவ் ஆக போகிறேன் அப்படின்போது அவங்க அப்பா வந்து இது முடியவே முடியாது, நான் அவங்க அங்கிள்கிட்ட பேசிக்கிறேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே நீ பேசாத அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நம்ம சன்ஹா சொல்லுவார், இந்த மாதிரி வந்து போன வாரம் மட்டும் அம்மா 2 தடவை அவங்களை கொன்னுக்க ட்ரை பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும் நமக்கு பிடிச்சவங்க சாகிறது எவ்வளோ வலின்னு, இதுக்கப்புறம் நம்ம அம்மாவும் இழந்துட்டா எப்படி, அதோட அவங்கள அப்படியே விட்டுட்டு நம்ம இங்கே நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு சன்ஹா சொல்கிறப்ப அவங்க அப்பாட்டி எந்த பதிலும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக சன்ஹா வந்து சோல் போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த நாள் காலை ஆகிடும். அப்பயும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம நம்ம ஜுவான் பாட்டுக்கு யார்கிட்ட பேசாமல் ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு சன்ஹாவும் ஹேஜுனும் போகிறப்போ சன்ஹாவோட அப்பா சொல்லுவாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க, என்ன எவ்வளோ நாள் வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து மூவ் ஆக போகிறாங்களே, ஸோ அதனால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்கே ஜுவான் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா ஜுவானோட அப்பா காட்டுவாங்க. ஜுவானோட அப்பா வந்து ரொம்ப அப்செட்டாகவே இருப்பார் ஷாப்லேயும். அப்போ ஒரு ஓல்டு லேடி இருப்பாங்களா அந்த நெய்பர்ஹுட்டில், அவங்க தானே அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, சரி ஏன் இப்படி இருக்க, குழந்தைங்க வளர்ந்தா அந்த கிராமத்தை விட்டு போய் தானே ஆகணும் அப்படி சொல்கிறப்போ அவங்களும் கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, புரியுது வேற ஒருத்தவங்களோட குழந்தைய வந்து அப்படின்னும் போது அப்படி தான் நானே தான் சொல்லிட்டு அலைஞ்சேன், ஆனால் அவங்க ஒன்றும் என்னோட ரியல் ஃபேமிலி இல்லை அப்படி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்குன்னு பிளண்ட்டாக ஃபேஸ் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த ஹிஜு பொண்ணுல சன்ஹாவை பார்த்துட்டு பேசுவோம், இந்த மாதிரி வந்து நீ வந்து சோல் போறியா, நானும் சோல் யூனிவர்சிட்டி தான் போகிறேன், சூப்பர், நம்ம இன்னும் 6 வருஷத்துக்கு ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னும் போது இவனுக்கு வந்து ஹேஜுன் தானே பிடிக்கும் அப்படி சொல்லி சன்ஹா கேட்பாரு. ஹேஜுன் பிடிக்கும் தானே, அவன் அமெரிக்கா போகிறானே 6 வருஷம் அவனை பார்க்கவே முடியாது, லாங் டிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது ஓ அப்படியா, ஆனால் நீ திருந்தவே இல்லைன்ற மாதிரி சன்ஹா ஒரு மாதிரி திட்டிடுவார். நீ வந்து ஹேஜுன் உண்மையாகவே லைக் பண்ணி அந்த டிஸ்டன்ஸில் உனக்கு ஒரு மேட்டராக தெரிஞ்சுக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டு கிளம்பிடுவார். இங்கே நம்ம ஹேஜுன் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சன்ஹாட்ட கொடுத்துட்டு ஒழுங்காக போயிட்டு ஜுவான்கிட்ட கொடு, ஜுவான் காலைல சாப்பிடுன்னு சொல்லும்போது நீ போய் கொடுறா, ஏன்ட்ட என்ன மாட்டி விடுறேன்னு கேட்குறப்போ நீ தான் போய் கொடுக்கணும், உனக்காக சோல் வரைக்கும் வந்திருக்கா, இது கூட அவளுக்காக பண்ண மாட்டேங்குது. நம்ம சன்ஹா ஷாக் ஆகிற, சோல் வந்தாளா, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னும் போது எப்படி வந்தா, யார் கூட வந்தான்னு கேட்குறப்போ தனியாக தான் வந்தாலும் போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு அவளை தனியாக விட்டுருக்க அப்படின்னும் போது இதே என் முன்னாடி சொல்லன்னு கோவமாக கத்திட்டே போவார். கிளாஸ்க்கு போய் பார்த்தா நம்ம ஜுவான் இருக்க மாட்டாங்க. அப்போ தால்கிட்ட கேட்குறப்போ ஜுவான் வந்து இப்போ தான் போனா வீட்டுக்குன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் பேக்கை வந்து நம்ம தால் கையிலே கொடுத்துட்டு நம்ம சன்ஹா வேகமாக ஓடி போவார். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம தால்க்கு ஒன்றும் புரியாது, அந்த லஞ்ச் பேக் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா இல்லைனா நம்ம ஹேஜுன்ட்ட கொடுக்கலாமா, ஹேஜுன் எப்படி பார்க்குறதுன்ற மாதிரி அவங்க அங்கேயும் இங்கேயுமா நடந்து போயிட்டே இருப்பாங்களா. அப்போ வந்து ஒரு பால் வந்து அவங்க மேலே விழுறதுக்கு வரும். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து நம்ம ஹேஜுன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நினைப்பார். அவ்வளோதான், நம்ம தால்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், ஷாக் ஆகிடும். அப்புறம் ஹேஜுன் வந்து சரி கூட, இது வந்து நான் ஜுவானோட ஃபுட் தானே, நான் வீட்டுக்கு எடுத்து போகிறேன்னு சொல்லும்போது நம்ம தால் வந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இதை இங்கேயே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் எப்போ நான் அமெரிக்கா போகிறீங்கன்னு கேட்குறப்போ நாளைக்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஹேஜுன் சொல்லுவார். அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் டல்லாக இருப்பாங்களோ. உடனே ஹேஜுன் கேட்பாரு, ஓ சன்ஹா போகிறான்னு ஃபீல் பண்ணுறேன், ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ இதுக்கு பேசாமல் அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கலாம் போது கன்ஃபஸ் பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தால் வந்து கொஞ்சம் சலிச்சிட்டு சொல்லுவாங்களா. அதுக்கு ஒன்று கன்ஃபஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவானு இவங்க ஷாக் ஆயிடுவாங்க, ஏன் ரிஜெக்ட் பண்ணுவான், அசிங்கமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறோம். இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க, கைண்டாக இருக்க, சீக்ரெட் கீப் பண்ணுற, நீ ரொம்ப நல்ல பொண்ணு எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து சன்ஹாவோட ஓகே சொல்ல மாட்டான், பிகாஸ் வந்து நீ வந்து அவன் சிஸ்டரோட ஃப்ரெண்ட் இல்லை, அதனால உன்னையும் சிஸ்டராக தான் பார்ப்பான் அப்படி சொல்லும்போது இவங்க ஒரு மாதிரி வச்சிருந்த மொத்த ஹோப்பும் போய் ஒரு மாதிரி டல் ஆகிடுவாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஹேஜோடு தான் அவங்க விருப்பப்படுறாங்க, ஆனால் அவர் என்ன சன்ஹான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கிளம்பும் போது பாய் சொல்லிட்டு அம்மா சொல்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணாத, டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்குன்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புவாரா. இவங்களும் டேக் கேர் சொல்லிட்டு பயங்கரமாக பஸ் ஸ்டாப்லேயே வச்சு ஆள ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இவனுக்கு ஒன்றுமே புரியல, இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி பயங்கரமாக அழுவாங்க.
இப்போ நம்ம ஜுவான தேடி சன்ஹா போனார்ல, ஜுவான் வந்து எங்க வந்துட்டு இருப்பாங்கன்னா, ஒரு பேஸ்ட்ரி ஷாப்ல கேக் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எப்போ டல்லா இருந்தாலும் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இங்க தான் இருப்பாங்க கெஸ் பண்ணி சன்ஹா வந்திருப்பாரு. வந்துட்டு கேக்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, நல்லா இருக்கே, இப்போ உனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருந்தது பரவாயில்லையான்னு சொல்லிட்டு சன்ஹா கேட்பாரு. இல்ல அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்லுவாங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா ஜுவான் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மா இல்ல. நான் அம்மாவ ஃபோட்டோல மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு அம்மா இல்லன்ற ஒரு ஃபீலே வந்ததில்ல. அது ஏன்னா எங்க அப்பா என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்களோட ஃபேமிலில நீங்க வந்தீங்க. நீங்க 2 பேரும் தன்னாலேயே வந்தீங்க. நீங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஹேப்பியா இருந்துச்சு. எனக்கு உங்க 2 பேரும் அவ்வளோ பிடிக்கும். நாங்க 2 பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த டேபிள்ல இப்ப நம்ம 5 பேர் ஃபேமிலியா சாப்பிடுறோம். நம்ம 5 பேர் பெருசா பேசிக்க மாட்டோம். ஆனாலும் வந்து நம்ம 5 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காதுல்ல அப்படி சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு பயங்கரமா நம்ம ஜுவான் வந்து அழுவாங்களா. அப்போ சன்ஹா வந்து சமாதானப்படுத்துவாரு. நான் கண்டிப்பா ஹாலிடேஸ்க்குலாம் வரேன். அதுக்கப்புறம் டெய்லி உனக்கு கால் பண்ணுவேன் கண்டிப்பா அப்படிலாம் சொல்றப்போ, அப்பயும் வந்து ஜுவான் கைய பிடிச்சிட்டு ப்ளீஸ் இங்க இருந்து போகாதீங்க. ப்ளீஸ் இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உடனே சன்ஹா எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் கண்டிப்பா அங்கருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் எப்பவுமே உன்ன விட்டு போமாட்டேன் அப்படி சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவாரு. அப்புறம் ஜுவான் ரொம்ப அழ ஆரம்பிச்சுருவாங்க. சன்ஹாவும் அழுவாரு. இப்ப 2 பேரும் பஸ்ல போயிட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம ஜுவான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம ஹேஜுன் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் நெறைய வாங்கிட்டு வந்து குடுப்பாங்களா. உடனே ஜுவான் வந்து என்னடா உங்க அப்பா பணக்காரன்னு காட்டுறியா? நீயே வச்சுக்கோன்னு சொல்றப்போ, ஹேஜுன் வந்து சொல்லுவாங்க, அடி பாவி நான் என்னோட மொத்த சேவிங் வச்சு வாங்குனேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜுவான் பாட்டுக்கு ஹேஜுன் ரூமுக்கு போயிட்டு இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வாட்ச கழட்டி குடுன்னும்போது, நீ தான் அமெரிக்கா போறல்ல இதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வாட்ச கழட்டி குடுத்துட்டு, சரி நான் திரும்பி வர வரைக்கும் இத பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ, நீ திரும்பி வருவியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் கேட்பாங்க. ஆமா கண்டிப்பா திரும்பி வருவேன். நீ திரும்பி வரக்கூடாது வேணும்னா கூட நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு ஹேஜுன் சொல்லுவாரு. அப்புறம் நான் ஏன் நீ திரும்பி வரக்கூடாது வேண்ட போறேன்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நைட் நம்ம ஜுவானோட அப்பா வந்து சமையல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஹேஜின் வெளியே வந்துட்டு என்னப்பா தூக்கம் வரலையான்னு கேட்குறப்போ, ஆமா உனக்கும் தூக்கம் வரலையான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. அப்போ வந்து ஜுவானோட அப்பா சொல்லுவாங்க, எனக்கு புரியுது வளர்ந்ததுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களும் அவங்க வீட்டை விட்டு போகிறது தானே. எவ்வளோ நாள் தான் நீ என் கூட இருக்க முடியும்னு சொல்கிறப்போ, நம்ம ஹேஜனும் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எல்லாமே உங்கள்கிட்ட தான்ப்பா கற்றுக்கிட்டேன். சைக்கிள் ஓட்டுறது, ஷேவிங் பண்ணுறது, ஏன் பேஸ்கெட் பால் கூட நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அப்போ வந்து ஜுவானோட அப்பாவும் சரி ஓகே நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்கிறப்போ அவர் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக அமெரிக்கா போயிட்டு உங்களுக்கு நல்லபடியாக பார்த்துப்பேன். அங்கேருந்து நல்லா படிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்கிறப்போ, நீ ஒன்றும் எனக்காக கஷ்டப்படணும் இல்லை. உனக்கு பிடிச்சத நீ போய் பண்ணு. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. முடியலனாலும் பிரச்சனை இல்லை. உனக்கு எப்போ போதும்னு தோணுதோ நீ அப்பா கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவானோட அப்பா சொல்லுவார். அப்புறம் நம்ம சன்ஹாவும் ஹேஜுனும் அடுத்த நாள் காலையில் வந்து அவங்கவுங்க சோலுக்கும் அமெரிக்காவும் போக கிளம்பிட்டு இருக்காங்க. சன்ஹா வந்து அவங்க ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மெமரிஸ்லாம் வரும்ல அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவர் அழுகவே செஞ்சிடுறாரு. அப்புறம் கீழே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா சன்ஹாவோட அப்பாவும் ஜுவானோட அப்பாவும் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஜுவானோட அப்பா வந்து சன்ஹாவையும் ஹேஜுனையும் ஹக் பண்ணி அனுப்புகிறாங்க. பட் ஜுவான் வந்து கீழே வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் ஜுவான் வந்து மாடியிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஜுவானோட அப்பா கிட்ட ஜுவான் கேட்பாங்க, எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு. ஜுவானோட அப்பா எதுவும் பேசவே விட மாட்டாங்க. எனக்கு எக் வேணும் சாப்பாடு வேணும்னு சாப்பிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அளவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அவங்க அப்பாவும் பார்த்தியா அதுக்குள்ளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறப்போ, இல்லைப்பா நான் கீழே வந்து பாய் சொன்னால் அவங்க என்னை விட்டு உண்மையாகவே பிரிஞ்சு போகிற மாதிரி எனக்கு இருக்குது. அதனால தான் நான் பாய் சொல்லலை. என்னால் முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஒரு பக்கம் ஜுவானோட அப்பாவும் ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு வேலை பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமாக அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நமக்கு மாண்டேஜ் மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஜுவானுக்கு 18 இயர்ஸ் ஆகுது. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம சன்ஹா, ஹேஜூன் எல்லாரும் வீடியோ கால் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கிராஜுவேட் ஆகுறாங்க. அதுக்கு வந்து சன்ஹாவும் ஹேஜூனும் வெறும் டெக்ஸ்ட் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வர பர்த்டேக்கெலாம் வந்து இவங்க அப்பாலாம் சேர் பண்ணுறாங்க. ஐ மீன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சன்ஹாவோட அப்பா, ஜுவானோட அப்பாலாம் நல்லா சேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து நம்ம ஜுவானுக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கும். இதுக்கப்புறம் வர எல்லா பர்த்டேக்குமே வந்து இவங்க டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் யாருமே நேரில் வந்து விசிட் பண்ணியிருக்கவே மாட்டாங்களா. ஜுவான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அப்செட்டாகவே இருப்பாங்க.